ஓஐசிஎல், ஏஓ எக்ஸாம்ல கேட்டகரி வைஸ் கட் ஆஃப் என்ன? எந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க? எக்ஸாம் லெவல் என்ன? நீங்க எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நீங்க எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி சேனலையும், ஆப்டி வித் ஏகே அண்ட் வினா மேத்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். சரி வாங்க கன்டென்ட்குள்ள போயிடலாம். சப்ஜெக்ட் வைஸா என்ன கேட்டிருந்தாங்க? எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க முடியும்? அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்னா, கட் ஆஃப்குள்ள போயிடலாம். இதுல பொறுத்தவர சிலாஜிசம், இன்னிக்வாலிட்டி கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இன்னிக்வாலிட்டி கேட்டிருந்தாங்க. அது மிஸ்செலேனியஸ்ல வந்துரும். இங்க ஆட் பண்ணாம விட்டுட்டேன். இன்னிக்வாலிட்டி, சிலாஜிசம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. இன்னிக்வாலிட்டியே வித்தியாசமா ஒவ்வொரு கொஸ்டின் அங்கங்க ஒவ்வொரு கொஸ்டின். அங்கங்க ஒவ்வொரு கொஸ்டின் இன்னிக்வாலிட்டியே கேட்டிருந்தாங்க. 5 கொஸ்டின்னா 5 ஒரே இடத்துல இல்ல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு, 3, 10த், 30த் கொஸ்டின் இந்த மாரி அங்கங்க இருந்துச்சு அந்த இன்னிக்வாலிட்டின்றது. ஸோ அது ஒண்ணும் வித்தியாசமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி ஃபுல்லா பசில்ஸ் தான். இந்த பசில்ஸ் பொறுத்தவர என்ன உங்களுக்கு ஒரு வித்தியாசமா கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வழக்கமா விச் இஸ் கரெக்ட்ன்னு கேட்பாங்க. இந்த எக்ஸாம்ல விச் இஸ் நான் கரெக்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. மத்தபடி எல்லா பசிலும் டூயபிள் தான். ஆர்டரிங் ரேங்கிங் எல்லாம் வழக்கமா சுத்த விடுவாங்க ரீசென்ட்டா ஒரு 2, 3 வருஷமா. ஆனா இந்த எக்ஸாம்ல ஆர்டரிங் ரேங்கிங் ரொம்ப ஈஸி. பேர பிளட் ரிலேஷனும் ஈஸி. ஓகேங்களா? ஸோ ஓவராலா நீங்க இப்ப தான் நீங்க எக்ஸாம் எழுதுறீங்கனாலே 27 அட்டெண்ட் பண்ண முடியும். ஒரு கிளர்க் லெவல்ல தான் இருந்துச்சு பேப்பர். ஓகேங்களா? கிளர்க் லெவல கொஞ்சம் அதிகம். நம்ம சொன்ன மாரி ஆர்ஆர்பி, பிஓ லெவல்ல இருந்துச்சு. ஓகேங்களா? ஆ 27 கொஸ்டின் இருக்கு. அட்டெண்ட் பண்ணியிருந்தா குட்டா? அப்படின்னா, இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு. நீங்க 30 அப்படி இல்லன்னா 32 அந்த ரேஞ்சுல அட்டெண்ட் பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க ரிப்பீட்டர்ஸா இருக்கிற பட்சத்தில கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணியாகணும். ஸோ 30 பிளஸ் தான் ரீசனிங்க்கான குட் அட்டெம்ப்ட். ஓகேங்களா? சரி. ஆப்டிட்யூட் செக்ஷன் எப்படி சார் இருந்தது அப்படின்னு பார்த்தா, இதுவும் ரொம்ப 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 ஈஸி. இந்த டிஐல மட்டும் ஒரு கொஸ்டின்ல என்னவா இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு. ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் மட்டும் அங்க என்னவா இருந்ததுன்னா, மாடரேட்டா இருந்தது. மத்தபடி எல்லாமே ஈஸி. அப்ராக்ஸிமேஷன், நம்பர் சீரிஸும் ஈஸி. ஓகேங்களா? டிஐ ஈஸி. டிஐல கேட்டிருந்த சப் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஈஸி. எக்ஸப்ட் தட் ஒரு கொஸ்டின். அதுவும் டைம் எடுத்து போட்டு தான் போட்டுருக்கலாம். அரித்மெடிக் சம்மும் ரொம்ப 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 ஈஸியா கேட்டிருந்தாங்க. கேஸ்லெட் நான் அட்டெண்ட் பண்ணல. பட் கேஸ்லெட் அட்டெண்ட் பண்ணவங்களும் ஈஸின்னு தான் சொன்னாங்க. ஓவராலா நீங்க ஒரு 25ல இருந்து ஒரு 28 வரை பண்ணியிருந்தா சூப்பரான அட்டெம்ப்ட். டாப்பர்ஸ் எல்லாம் 30 எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் 25லேருந்து 28 பண்ணியிருந்தாலே சூப்பரான அட்டெம்ப்ட். சார் நான் 20 தான் பண்ணேன், 21 தான் பண்ணேன். நீங்க இன்னும் ஸ்பீட இம்ப்ரூவ் பண்ணுங்க. பத்தாது இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம்க்கெல்லாம் அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? 25க்கு கீழ நீங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஸ்கோர நீங்க இம்ப்ரூவ் பண்ணியாகணும். மத்த செக்ஷன்ல லீட் வச்சு இந்த எக்ஸாம கிராக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா, நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த லெவல்ல கேட்கறாங்க அப்படின்னா 25 போட்டுறணும். ஓகேங்களா? அந்த லெவல்ல பிராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவர, ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் பெர்சன். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட், பிரேஸ் ரீப்ளேஸ்மென்ட் ஓகேங்களா? வே வேர்ட் யூசேஜ், எரர் டிடெக்ஷன், கிளாஸ் டெஸ்ட், ஆர்சில சினோனிம்ஸ் அண்ட் சிஎன்ஜி. ஸோ இங்கிலீஷ் வந்து வித்தியாசம் இல்ல. ஈஸியா கேட்டாங்களான்னா அப்படி இல்ல. கஷ்டமா கேட்டாங்கன்னா அப்படி இல்ல. மாடரேட் தான். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பெர்சனுக்கு தகுந்த மாரி இது இருந்துச்சு. ஓகேங்களா? அட்டெம்ப்ட் கூட இருக்கலாம். அக்யூரசி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது அட்டெண்ட் பண்ணவங்களுடைய ஸ்ட்ரென்த்த பொறுத்து தான். ஓகேங்களா? அட்டெண்ட் பண்ணவங்களுடைய ஸ்ட்ரென்த்த பொறுத்து தான் இதோடைய அக்யூரசி இருக்கும். அட்டெம்ப்ட் எவ்வளோ வேணாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்யூரேட்டா நீங்க ஒரு 18ல இருந்து ஒரு 22 வரை அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அக்யூரேட்டா அட்டெம்ப்ட் 30 எல்லாம் நெறைய பேர் பண்ணியிருப்பீங்க. 25 பண்ணியிருப்பீங்க. 28 பண்ணியிருப்பீங்க. அட்டெம்ப்ட் ஓகே. அக்யூரசி அந்த அக்யூரசியோட அட்டெண்ட் பண்ணது ஒரு 18லேருந்து 22 அட்டெண்ட் பண்ணியிருந்தா, சூப்பரான அட்டெம்ப்ட். ஓகேங்களா? அக்யூரேட்டான அட்டெம்ப்ட்ல. சரி. இப்ப நம்ம கட் ஆஃப்க்குள்ள போயிடலாமா? இப்ப கட் ஆஃப்க்குள்ள போம்போது, அதுக்கு முன்னாடி குட் அட்டெம்ப்ட் பார்த்துடலாமா? சப்ஜெக்ட் வைஸா நான் என்ன சொன்னேன்? 30 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஆஸ்பிரண்ட்க்கு 28லேருந்து 32 பண்ணியிருந்தா குட். ஓகேங்களா? குவான்டிட்டிவ் ஆப்டிட்யூட்ல 25 பண்ணியிருக்கணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னா, பட் 22லேருந்து 26 அப்படிங்கிறது ஆவரேஜ் குட் அட்டெம்ப்ட். இங்க இருக்கிறது எல்லாமே ஆவரேஜ் குட் அட்டெம்ப்ட். இங்கிலீஷ்ல இங்க அட்டெம்ப்ட் குடுத்துருக்கேன். அக்யூரேட் அட்டெம்ப்ட் குடுக்கல. அட்டெம்ப்ட் 24லேருந்து 27 குடுத்திருந்தா குட் அட்டெம்ப்ட். ஓவராலா நீங்க 72லேருந்து ஒரு 83 வரை குடுத்திருந்தா சூப்பரான அட்டெம்ப்ட். ஓகேங்களா? மேக்ஸிமம் நெறைய கேண்டிடேட்ஸ் இதுல அட்டெம்ப்ட் குடுத்துருக்காங்க. அதுல இங்கிலீஷ்ல எவ்வளோ அக்யூரேட்டா குடுத்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எக்ஸாம் கிளியர் ஆகுமா? கிளியர் ஆகாதா? அப்படிங்கிறது டிசைட் ஆகும். சரி இப்ப நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்குள்ள போயிடலாம். கேட்டகரி வைஸ் கேட்டிருந்தீங்க. அதனால நான் எழுதி கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? மறந்துரும். கேட்டகரி வைஸ்னா கொஞ்சம் அம் அக்யூரேட்டா எல்லாத்துக்கும் ஞாபகம் வச்சு சொல்ல முடியாது. நம்ம ஒரு கால்குலேட் பண்ணுவோம்ல, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுட்டு வரணும். அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து 72ல இருந்து 76 வரை இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ சொன்னேன்? 72ல இருந்து 76 வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரலுக்கு. ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 70லேருந்து 74 ஓபிசிக்கு 70ல இருந்து 74 இருக்கும். அம் இப்ப நான் சொல்றதுலேருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 3 கட் ஆஃப் இருக்கும் ஆஸ்பிரண்ட்ஸ். ஓகேங்களா? அம் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 68ல இருந்து
72 வரை இருக்கும். தமிழ்நாடு இடபிள்யூஎஸ் வேற. ஓவரால் இந்தியாவுல இடபிள்யூஎஸ் வேற. ஓவரால் இந்தியாவுல இடபிள்யூஎஸோட கவுண்ட் கம்பேரிட்டிவ்லி அதிகம். அதனால இந்த தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு ரொம்ப கம்மி மார்க் எடுத்தாலும் கிளியர் அப்படிங்கிறது இல்ல. ஓரளவுக்கு நீங்க எடுக்கணும். கம்மி தான் இருந்தாலும் ஓரளவுக்கு எடுக்கணும். எஸ்சிக்கு 65லேருந்து 70 வரை வாய்ப்புகள் இருக்கு. எஸ்டிக்கு 50லேருந்து 55 வரை வாய்ப்பு இருக்கு. இதுல இந்த 3 வேணா அக்யூரேட்டா இந்த 3 இல்ல அன்ரிசர்வ்டுக்கும் ஓபிசிக்கு வேணா அக்யூரேட்டா நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேஞ்சில 70லேருந்து 76க்குள்ள கவர் ஆயிடும். ஆனா மத்த கேட்டகரிஸ் எல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி அண்ட் அவங்க மெத்தட். சில நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே கட் ஆஃப் வச்சுருவாங்க. அப்போ வந்து இந்த கட் ஆஃபே மாறும். ஓகேங்களா? அப்படி எல்லாருக்கும் ஒரே கட் ஆஃப் வச்சா 70லேருந்து 72 அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான கட் ஆஃப். ஓகேங்களா? ஃபார் ஆல். கேட்டகரி வைஸ் பிரிச்சு விட்டா இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் நீங்க பார்த்துக்கோங்க. சார் நான் 70 தான் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அன்ரிசர்வ்டு. என்னால கிளியர் பண்ண முடியுமா? முடியாதா? ஆஸ்பிரண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஹை பாசிபிலிட்டி. வேக்கன்ஸீஸ் இந்த டைம் அதிகம். அதனால ஒரு 100% 68 மார்க் மேல வரும் சார் எனக்கு. யார் மெயின்ஸுக்கு படிக்கணும்? 100% 68 மார்க்கு மேல வரும் சார் அப்படிங்கிறவங்க மெயின்ஸுக்கு படிங்க. நீங்க கேட்டகரி வைஸ்ன்னு கேட்டீங்க. அதனால கேட்டகரி வைஸ் ஒரு மார்க் கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த அளவுக்கு கட் ஆஃப் இந்த அளவுக்கு மார்க் உங்களுக்கு வந்தா தான் எக்ஸாம் கிளியர் ஆகுமா? அப்படி கிடையாது. நீங்க 68 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது 70 மார்க் கன்வெர்ட் ஆகி கூட கிளியர் ஆகும். வேக்கன்ஸீஸ் அதிகமா இருக்கு. 285 வேக்கன்ஸீஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால மத்த இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல காட்டிலும் வேக்கன்ஸி அதிகம். பட் எக்ஸாம் ஈஸி. அதனால தான் நான் இந்த இடத்துல கொஞ்சம் ஹையா சொல்லியிருக்கேன். வேக்கன்ஸீஸ் அதிகமா இருக்கிறதுனால நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமா எடுத்து கட் ஆஃபை 68 கிட்ட வைக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஈஸியா எக்ஸாம் இருந்ததுனால நான் இந்த ரேஞ்சில சொல்லியிருக்கேன். 68க்கு மேல இருக்கிறவங்க மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா இந்த ரேஞ்சில நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தா தான் அது குட் அட்டெம்ப்ட் இந்த லெவல் பேப்பருக்கு. இந்த மாதிரி காம்படிட்டிவான இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு இந்த லெவல் பெர்ஃபார்ம் பண்ணலனா நீங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேங்களா? ஆனா 68க்கு மேல இருந்தா மெயின்ஸ்க்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க டிஎன் பேங்கர்ஸ் அகாடமியோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த அனாலிசிஸ் உடைய உங்களுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? உங்களுடைய அட்டெம்ப்ட் ஏதாச்சும் ஒண்ணு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. முக்கியமா அட்டெம்ப்ட்ட கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன? அப்படிங்கிறத சப்ஜெக்ட் வைஸா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ தட் இன்னும் கிளாரிட்டி நிறைய பேருக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃபிரெண்ட்ஸ். பிகாஸ் நான் ஏன்னா 70லேருந்து 80 குட் அட்டெம்ப்ட் சொன்னேன்ல, அது ஒரு சில பேருக்கு அதிகமா தெரிஞ்சது. ஓகேங்களா? அந்த வீடியோவுடைய பெர்ஃபார்மன்ஸ நான் பார்க்கும்போது 70லேருந்து 80 வரை நான் சொன்னேன் அப்படின்றதுனால நிறைய பேர் அஃபெண்ட் ஆனீங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் உங்களுடைய அட்டெம்ப்ட்ட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ தட் அந்த மாரி நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வரும். ஸோ தட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். இன்சூரன்ஸ் எக்ஸாம்லாம் எப்பயுமே ஹை அட்டெம்ப்ட் குடுக்கணும். அதோடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அட்டெம்ப்ட் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டு போங்க. இது வந்து மத்த எக்ஸாம் மாதிரி ஸ்டேட் வைஸ் காம்படிஷன் இருக்கிற மாதிரி கம்மியான அட்டெம்ப்ட் குடுத்திருந்தா கிளியர் ஆக முடியாது. பிஓலாம் ஓவராலா நெறைய வேக்கன்ஸீஸ் குடுத்துருவாங்க. அதனால அந்த எக்ஸாம்ஸ்க்கு கம்மியா இருக்கும். அந்த எக்ஸாம் டிஃபிகல்ட் லெவல் அதிகமா இருக்கும். கட் ஆஃப் கம்மியா இருக்கும். இந்த மாரி எக்ஸாம்லாம் காம்படிட்டிவான எக்ஸாம், கம்மியான வேக்கன்ஸீஸ் கம்பேரிட்டிவ்லி இந்த ப்ரீவியஸ் வேக்கன்ஸீஸ விட இதுக்கு அதிகம். ஆனா 2000 வேக்கன்ஸி கிடையாது. 4000, 8000, 5000 வேக்கன்ஸீஸ் வர இடத்துல 285 வேக்கன்ஸீஸ் தான். அதுக்கான பிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸுக்கு ரேஷியோ கொஞ்சம் அதிகம் தான். 1:15 இல்லன்னா 1:20 எடுத்துட்டு போவாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இது மேக்ஸிமம் ஒரு 400 வேக்கன்ஸி பப்ளிக் செக்டர் பேங்க்ல ரிப்போர்ட் பண்ணா என்ன ஒரு காம்படிஷனோ அந்த காம்படிஷன் தான். எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க முதல் கொண்டு வந்து எழுதிட்டு போனாங்க. அதெல்லாம் உங்கள மனசுல வச்சுக்கோங்க. அப்கமிங்ல ஏஓ எக்ஸாம்ஸ் வரும். என்ஐசிஎல்க்கு வரும். என்ஐஏசிஎல்க்கு வரும். அப்போ நீங்க அந்த எக்ஸாம்க்குலாம் எழுதும்போது ஹை லெவல்ல அட்டெம்ப்ட்ட டார்கெட் பண்ணிட்டு போங்க. பட் எக்ஸாம் முடிஞ்சாச்சு. 68க்கு மேல இருக்கீங்க உங்களுடைய அட்டெம்ப்ட் அப்படின்னா, அக்யூரேட் அட்டெம்ப்ட் நீங்க மெயின்ஸ்க்கு படிச்சுட்டு இருங்க. பட் இதுதான் இங்க நான் சொல்லியிருக்கிறது தான் உங்களுடைய குட் அட்டெம்ப்ட், அக்யூரேட் குட் அட்டெம்ப்ட். அவ்வளோ இருந்தா தான் நீங்க பெஸ்ட்டா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. தேங்க் யூ.